ஹாய், திஸ் இஸ் பிருந்தா. வெல்கம் டு மை சேனல். ஸ்பெஷல் டெட்டுக்கான கிளாஸஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு லெசன் அப்படின்னு பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பியர்கள் வருகை தான். இந்த லெசனை படித்தா மினிமம் ஒரு 2 கொஷின்ஸ் ஆச்சும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இந்த லெசன் ஒன்றும் அவ்வளோ டஃப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு காமெடிலாம் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவை கண்டுபிடிச்சது யார்? ஒரு சூரி காமெடி சொல்லுவாங்களா, இந்தியாவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்பா. உடனே இந்தியாவை யாரா ஒழிச்சு வச்சா அவன் கேட்பான் இல்லையா? ஏன் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது? இந்தியாவை கண்டுபிடிச்சது யார்? கண்டுபிடிக்க காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி என்ன நம்ம இந்தியாவில் இருந்தது? ஐரோப்பியர்கள் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் அந்த காமெடி தப்பு. இந்தியாவை யாரும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கல. இந்தியாவுக்கான கடல் வழியை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா இங்கே தான் இருக்குது. இந்தியாவுக்கான கடல் வழியை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் கடல் வழி கண்டுபிடிக்கணும்? அவங்களுக்கு இங்கே இந்தியா இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது? நில வழி மூலமா ஐரோப்பியர்களும் இது மேப்புன்னு ஒத்துக்கோங்க. இந்த போர்டில் இதுக்கு மேலே பெருசாக என்னால் ட்ரா பண்ணால் நான் அப்புறம் எழுத முடியாது. ஓகே, இது யூரோப். இங்கே அமெரிக்காவை காணும். எங்கடா 2 கண்டத்தை காணும்னு யோசிக்காதீங்க. 2-3 கண்டத்தெல்லாம் காணும். நம்ம லெசன் நடத்த போகிறதுக்கு இந்த பிளேசஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால இதை மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஐரோப்பா, இது இந்தியா. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஐரோப்பாலேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கான காரணங்கள் என்னென்ன? கடல் வழி கண்டுபிடிக்க காரணம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஐரோப்பியர்கள் நில வழி மூலமா இந்தியா கூட ட்ரேட்ல ஈடுபட்டு தான் இருந்தாங்க. என்ன பிளேஸ்னு பார்த்தீங்க, கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற பிளேஸ் மூலமா நில வழி மூலமா இந்தியாவோட ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நில வழினா லேண்ட் ரூட், லேண்ட் மூலமாக ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை ஒருத்தங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த லேண்ட் ரூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை தாண்டி நீ போகணும் அப்படின்னா நிறைய வரி கட்டணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஐரோப்பியர்களுக்கு ஒத்து வரல. ஐரோப்பியர்களால் லாபம் சம்பாதிக்க முடியல. அப்படி என்ன நம்ம இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்களுக்கு தேவையான அப்படி என்ன பொருள் இங்கே இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள், ஏலக்காய், லவங்கம், மிளகுலாம் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதோட தேவை ஐரோப்பாவில் ரொம்ப அதிகம். அது இந்தியாவில் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள். அது அவங்களுக்கு தேவை. நிலவழியை இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. யார் நிலவழியை க்ளோஸ் பண்ணுறா, லேண்ட் ரூட்டை யார் க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1453 கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற பிளேஸை துருக்கியர்கள் அப்படின்னா உதுமானிய துருக்கியர்கள். இந்த உதுமானிய துருக்கியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பைசாண்டின் பேரரசுன்னு இருக்கும். அவங்கள வீழ்த்திட்டு கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணிப்பாங்க. இந்த பிளேஸுக்கு இப்போ என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, இஸ்தான்புல் தான் இப்போ இருக்கக்கூடிய நேம். கான்ஸ்டாண்டினோபிள்ன்றது முன்னாடி உள்ள பேர். இது வரைக்கும் புரியுது தானே? அதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இது வழியாக போகணும் அப்படின்னா வரி நிறைய கேட்டாங்க. அவங்களுக்கு அது லாஸ் தானே, ஐரோப்பாவுக்கு அது லாஸ். இதுக்கு முன்னாடி ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. இப்போ போக முடியல. டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸ்பைசஸோட டிமாண்டும் ஐரோப்பாவில் அதிகமாகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இந்தியாவோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே துருக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிளேஸ் துருக்கி. மேப்பில் இது துருக்கி. ஓகே, அதுதான் துருக்கின்னு நீங்கள் ஒத்துக்கணும். மேப்பில் அதுதான் துருக்கி. நான் வரைஞ்ச மேப்பில் துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பைசஸ் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. லாபம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. துருக்கியர்கள் இங்கே சேலும் பண்ணுறாங்க. அப்படி சேல் பண்ணால் நிறைய ரேட்டுக்கும் சேல் பண்ணுறாங்க. ஐரோப்பாவால் வாங்க முடியுமா ஐரோப்பியர்களால்? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நில வழியை விட்டுட்டு, லேண்ட் ரூட்டை விட்டுட்டு கடல் வழியாக வர ஆரம்பிக்கிறாங்க. கடல் வழியாக எப்படி இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே ஐரோப்பியர்கள் தீவிரமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ற கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல. அதை யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் லாஸ்ட் வரைக்கும் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்றத இந்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐரோப்பியர்கள் கடல் வழி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதில் யார் முதல்ல ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ் தான். போர்ச்சுக்கல் எந்தெந்த நாடுலாம் இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னா, போர்ச்சுக்கல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அதில் போர்ச்சுக்கல்ல சேர்ந்தவங்க தான், அதாவது போர்ச்சுகீஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, போர்ச்சுக்கல்னு தமிழில் சொல்லுவோம். அந்த போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா,
கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ரீசன் அங்க இருந்த ஒரு பிரின்சஸ், இளவரசர். பிரின்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இளவரசர். இளவரசர் பேர் என்னன்னா ஹென்றி அப்படின்ற ஒரு இளவரசர். அவர் வந்து இன்னொரு நேம் அவருக்கு இருக்கு. மாலுமி ஹென்றி அப்படின்னு அவரை அழைப்பாங்க. நேவிகேட்டர் இங்கிலீஷ்ல. மாலுமி ஹென்றின்னு ஏன் வந்து அவர் அழைக்கிறாங்க அப்படின்னா, அவரு காட்டின இந்த ஆர்வம் தான். அவரு கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டின ஆர்வத்தாலேயே அவர் வந்து மாலுமி ஹென்றின்னு அழைக்கிறாங்க. ஆர்வம் மட்டும் தான் காமிச்சாரா? வேற எதுவும் பண்ணலையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளியே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கூல். எதுக்காகன்னா, இந்த மாலுமிகளுக்கு ஒரு சில ட்ரெய்னிங் குடுக்கணும்ல. இப்ப கப்பல்ல போறாங்கன்னா, என்னென்ன மாதிரி நெறைய ப்ராப்ளம் வரும். எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதா இருக்கட்டும், கப்பல எப்படி இயக்கணுன்றதா இருக்கட்டும், அண்ட் திசை காட்டும் கருவி. அப்ப இருந்த ஒரு மினிமம் டெக்னாலஜி சிலதுலாம் இருந்தது இல்லையா? அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாலுமிகளுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காகவே ஒரு பள்ளி, பயிற்சி பள்ளி வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. யாரு? ஹென்றி. மாலுமி ஹென்றின்னு அனைவராலும் அழைக்கப்பட்டவரு. போர்ச்சுகல் முதல்ல கடல் வழி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அவரும் ஒரு உந்துதலா இருந்தாரு. யாரு? ஹென்றி. இப்போ ஹென்றி வந்து சப்போர்ட் பண்றாரு மாலுமிகளுக்கு. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய அரசர்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த அரசர் யாரு? 2ஆம் ஜான். 2ஆம் ஜான் வந்து ஒரு மாலுமிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுதான் பார்த்தோலோமேவி டயஸ். இந்த நேம் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். மெமரி பண்றது இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சோஷியல் சயின்ஸ் அதாவது ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் சோஷியல்லாம் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் படிக்கும்போது நேம் மெமரி ஆயிடும். ஓகே. 2ஆம் ஜான் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பார்த்தோலோமேவி டயஸ். அந்த பார்த்தோலோமேவி டயஸ் என்ன பண்ணுவாருன்னா கடல் வழி மூலமா இந்த ஆப்பிரிக்காவை ஒட்டி இந்த கடல் வழி மூலமா ஆப்பிரிக்காவோட தென் முனைக்கு வருவார். ஆப்பிரிக்காவோட தென் முனை, தெற்கு முனை, தென் முனை, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கேப் ஆஃப் குட் ஹோப். இங்கிலீஷ் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அதை அப்படியே தமிழ்ல கொடுக்காம கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை அதுக்கு பேரு. அதை வந்து ரீச் ஆகுறாரு. அதுக்கு மேல அவரால் வந்து போக முடியாத காரணத்தால அவர் என்ன பண்ணிடுவாருன்னா திரும்ப ரிட்டர்ன் எங்க ஐரோப்பாவுக்கே போயிடுவாரு. அதாவது போர்ச்சுகலுக்கு போயிடுவாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் ஹீரோ இப்போதான் வராரு. ஹீரோ என்ட்ரி இப்போதான். வாஸ்கோடகாமா 1498ல வாஸ்கோடகாமா இந்தியாவை வந்து வந்தடைவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா பார்த்தோலோமே டயஸ் அதே வந்த வழிதான், சேம் அந்த வழியிலே வருவாரு. இங்க நன்னம்பிக்கை முனை வருவாரு. நன்னம்பிக்கை முனை வந்ததுக்கு அப்புறமா இங்க மொசாம்பிக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். மொசாம்பிக் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து ஒரு 2 இது சொல்றாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இங்க இருக்கு. அரேபிய மாலுமியா இல்லைன்னா இந்திய மாலுமியான்னு தெரியல. இந்த மொசாம்பிக்ல இருந்து இன்னொருத்தர் ஹெல்ப் மூலமா தான் இந்தியாவை வந்து அடைகிறாரு. யாரு? நம்ம ஹீரோ வாஸ்கோடகாமா. இந்தியாவில் எந்த பிளேஸ்க்கு வந்து அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்கோட்டை, கப்பக்கடவு அப்படின்ற பிளேஸ். கள்ளிக்கோட்டைன்னு தான் ஃபேமஸாக சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கேலிக்கட். ஏன் கப்பக்கடவுன்னு சொல்கிறேன்னா 12th புக்கில் இருக்குது, அதனால சொல்கிறேன். கள்ளிக்கோட்டையில் கப்பக்கடவு அப்படின்ற பிளேஸை வந்து வந்தடைவார் நம்ம ஹீரோ. 1498 மே 20. டேட்டு ஞாபகம் வச்சுக்கணுமானா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். வாஸ்கோடகாமா வந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ திங்க் நான் எழுதின டேட்டில் தான் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ வித் டேட்டோட கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 20, 1498 ஹீரோ வந்துட்டார் இந்தியாவுக்கு. ஏன் ஹீரோன்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க ஒரு கடல் வழி மூலமாக வந்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அப்படி சொல்கிறேன். ஒரு ஜோவியலாக போட்டுமே அப்படின்றதுக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறமா அங்கே அந்த ஹீரோ என்ட்ரினா எப்படி இருக்கணும்? மாசா இருக்கணும்ல. ஒருத்தர் வந்து ஒரு கிங் வந்து வரவேற்கிறாரு. சாமரின் அப்படின்ற ஒரு கிங். அங்கே இருக்கக்கூடிய அரசர் சாமரின். சாமரின் கொஷனில் கேட்பாங்க, யார் வந்து வாஸ்கோடகாமாவை வரவேற்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரில் ஹீரோன்னு கேட்க மாட்டாங்க, வாஸ்கோடகாமான்னு தான் கேட்பாங்க. யார் வந்து வரவேற்றாங்க? சாமரின். இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு வாஸ்கோடகாமானா, நிறைய மிளகு, அவர் வந்த எல்லா போட்லேயும் வந்து எல்லா கப்பல்கள்லையும் நிறைய மிளகு, அவரால் எவ்வளோ நறுமண பொருட்கள் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றிட்டு திரும்ப போர்ச்சுகலுக்கு போயிடுறாரு. ஸோ அதை போய் அங்கே நிறைய வந்து சேல் பண்ணி நல்ல லாபம் சம்பாரிச்சிட்டாரு. நல்ல லாபம் சம்பாரிச்சோன்னா இது என்ன இந்த அளவுக்கு வந்து அப்போ அங்கே இருக்கா அப்படின்னு ஐரோப்பியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகுது. ஆல்ரெடி தெரியும் இவரும் இப்படி பண்ணியிருக்காரு, கடல் வழியாக போயிட்டு வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாகுது. அவரை தொடர்ந்து போர்ச்சுகல்ல இருந்து இன்னொருத்தர் வருவார். செகண்ட் ஹீரோக்கு வேல்யூ இல்லை தானே. யார் அப்படின்னா கேப்ரல் ஒருத்தர் வருவார். அவரை பற்றி பெருசாக நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த புக்லேயும் வந்து இல்லை. கேப்ரல் வருவார். அடுத்தது திரும்பவும் நம்ம ஹீரோ வரார் வாஸ்கோடகாமா. செகண்ட் டைமும் வராரு. செகண்ட் டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1502
1502ல செகண்ட் டைம் கண்ணனூர் வராரு. 8th புக்ல 1501 இருக்கு. இன்னும் சில சோர்சஸ் 1502 இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே அந்த இதில் போட்டு விட்றேன். டைப் பண்ணி வந்து போடுறேன் பாருங்க. 1502 1502ல எங்க வந்து சேர்றாரு போர்ச்சுகல்ல நம்ம ஹீரோ? கண்ணனூர் அப்படின்ற பிளேஸ்ல, சாரி, 1502ல நம்ம ஹீரோ எங்க வராரு? இந்தியாவுக்கு அகைன் வராரு. வந்தது மட்டும் இல்லாம கண்ணனூர் அப்படின்ற பிளேஸ், கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கொச்சின், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த மேற்கு கடற்கரை ஓரம். அதுவும் கீழே தான், மேல கிடையாது, கீழே இந்த மேற்கு கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள். அங்க வர்த்தக மையங்கள்லாம் நிறுவுறாரு நம்ம ஹீரோ. இந்த பிளேஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. ட்ரேடிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணோன்னே என்னதான் இருந்தாலும் அந்த பகுதியோட அரசருக்கு கோவம் வரும்ல. சாமரின் வந்து கோவப்பட்டு சாமரினுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் சண்டை வருது. அதுல சாமரின் தோற்கடிக்கப்படுறாரு. தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா கொச்சி தான் வந்து கேபிட்டலா மாறுது. போர்ச்சுகீசியர்களோட கேபிட்டல், போர்ச்சுகீசியர்களோட கேபிட்டல் கொச்சின். என்ன சொல்றீங்க, போர்ச்சுகல் ஐரோப்பால இருக்கு, அதோட கேபிட்டல் இங்க இருக்கக்கூடிய கொச்சினா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றின பகுதிகளுக்கான தலைநகரம் தான் கொச்சின். அது ஃபர்ஸ்ட் கேபிட்டல். அப்போ செகண்ட் கேபிட்டல் ஒன்று இருக்கானா? ஆமா இருக்கு. கிளாஸுக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. செகண்ட் கேபிட்டல் எது, அதை எந்த கவர்னர் மாத்தினார்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ கிளாஸ்க்கு வரலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கொச்சின் ஃபர்ஸ்ட் கேபிட்டலா யார் நிறுவுறா? யாரு? நம்ம ஹீரோ வாஸ்கோ ட காமா நிறுவுறாரு. அதுக்கு அடுத்தது அவர் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு தேர்ட் டைம் வருவார். 1524க்கு தேர்ட் டைம் வருவார். தேர்ட் டைம் கொச்சின்ல வந்து தங்கி இருக்கும்போது இறந்துருவார். அவ்வளோதான், ஹீரோ வந்து புதைச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. ஹீரோட என்ட்ரி வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு ஹீரோ. இதுக்கு அடுத்தது வந்து யார் யார் வந்தாங்க, எந்தெந்த கவர்னர்கள் வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு அடுத்துலாம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ச்சுகீசிய பகுதிகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் தேவை தானே, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்ல ப்ராப்பராக. இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு இருங்கடான்ட்டு அந்த மாலுமிகள் எல்லாம் வர்த்தகம் பண்ணுறதுக்கு விட்டால் ப்ராப்பராக இருக்காது. நிர்வாகம் பண்ணுறதுக்கு போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டு ஒரு சில கவர்னரை அனுப்புகிறாங்க. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கவர்னர் வருவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னர் வராரு. அவர் பேர் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா முதல் கவர்னர். போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட, இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய பகுதிகளை நிர்வகிக்க அனுப்பப்பட்ட முதல் கவர்னர். ஓகே, யாரு? அல்மெய்டா. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்மி பட்ஜெட்டில் டெஸ்ட் பேட்ச் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. நான் ஸ்பெஷல் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் 350 ருபீஸ் தான். நீங்கள் ஒரு மந்த்து ரீசார்ஜ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு தான். யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச்சில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆக போகுது, டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறேன், பேமெண்ட் மெத்தட் எப்படி, இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் என்னோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஓகே, போர்ச்சுகீசியர்களோட ஃபர்ஸ்ட் கவர்னர் இங்கே வந்தாச்சு. அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ வருவார்னா 1505லிருந்து 1509 வரைக்கும் ஒரு 4 ஆண்டு காலம் வந்து இங்கே ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது போர்ச்சுகீசிய பகுதிகளை மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணார். யாரு? அல்மெய்டா. என்ன கொள்கைனா ரொம்ப ஃபேமஸான ஒரு கொள்கை, நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த நீல நீர் கொள்கை அப்படின்னா என்னன்னா, போர்ச்சுகீசியர்களோட அந்த கப்பற்படையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அவங்க இன்னும் கொஞ்சம் கப்பற்படையில் ஸ்ட்ராங் ஆனாதான் வேற யாராச்சும் இங்கே வர்த்தகம் பண்ண வந்தாலுமே இவங்கள பார்த்து பயந்துருவாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க முடியும். அண்ட் நிறைய லாபம் இவங்க அப்போ தானே சம்பாதிக்க முடியும் வர்த்தகம் பண்ணுறது மூலமாக. ஸோ அதனால் அந்த கப்பற்படையை மேம்படுத்தணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த அரேபியர்கள் இந்தியர்களோட வர்த்தகம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கைகளில் யார் ஈடுபடுறான்னா அல்மெய்டா ஈடுபடுறாரு. ஏன்? இவங்க தான் வர்த்தகம் பண்ணணும், இவங்க தான் வந்து நிறைய லாபம் ஈட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் கப்பற்படையை டெவலப் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது சரி, இவங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியல. யாரால? இந்த சைடு இவங்களால ஈஸியாக வந்துட்டு போக முடியல. அரேபியர்களால் இருக்கட்டும், இல்லைனா இங்கே துருக்கியர்கள் இருக்காங்க, அந்த துருக்கியா இருக்கட்டும், அண்ட் எகிப்து இவங்களாலலாம் அரேபியா வழியா இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக வர்த்தகம் பண்ணிட்டு போக முடியல. இவங்களாலலாம் இந்தியாவோட வந்து ஈஸியாக வர்த்தகம் பண்ணிட்டு போக முடியல. இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த கடற்கரை ஓரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களால வர முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? யார் அஃபெக்ட் ஆவா?
போர்ச்சுகீசியர்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க லாபம் பார்ப்பாங்க. அஃபெக்ட் ஆகிறது யாரு? துருக்கியர்கள், எகிப்தியர்கள், அரேபியர்கள்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சுல்தான்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சுல்தான்கள் யார் யாருன்னா பீஜப்பூர் அண்ட் குஜராத் சுல்தான்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? இப்போ எகிப்துக்கும் துருக்கியர்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இங்க போர்ச்சுகீசியர்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு வார ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடற்படை போர் வந்து ஒன்று நடக்கும். அந்த கடற்படை போர்ல யாரை தோத்து போயிடுவானா? போர்ச்சுகீசியர்கள் தோத்துருவாங்க. அல்மேடா தோத்துருவாரு. அவரோட பையன் இறந்துருவாங்க. இறந்துட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. இந்த வார்ல கொன்னுடுவாங்க. யாரு? முஸ்லிம் கூட்டுப்படைகள், அதாவது சுல்தான்கள் கொன்னுடுவாங்க. ஸோ இப்படி கொன்னதுக்கு அப்புறமா அகைன் அவர் டவுன்ஃபால் ஆகாம அச்சோ போச்சே தோத்துட்டோமே அப்படின்லாம் நினைக்காம உங்களை இப்போ மோட்டிவேட் பண்றேன். இது போன டெட்டில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்லாம் வந்து டவுன்ஃபால் ஆகாம அகைன் இப்போ படிக்க வந்திருக்கீங்க இல்லையா? அதனால மோட்டிவேட் பண்றேன். போன டெட்டு தான் ஃபெயில் ஆயிட்டோமே, இந்த டெட்டில் முடியுமா அப்படின்லாம் யோசிக்காம நம்ம அல்மேடா மாதிரி அடுத்த போரில் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த போரில் அவர் வின் பண்ணிடுவார். முஸ்லீம் கூட்டுப்படைகளுக்கு அகைன்ஸ்டா டையூவில் ஒரு போர் நடக்கும். போர்ச்சுகீசியர்களுக்கும் முஸ்லீம் கூட்டுப்படைகள் யார் யார்? பீஜப்பூர், குஜராத் இவங்கெல்லாம் இருப்பாங்க சுல்தான்கள். ஆப்போசிட் சைடு போர்ச்சுகீஸ் இருப்பாங்க. 2 பேருக்கும் வார் நடக்குது டையூவில். அல்மேடா வின் பண்ணிடுவார். அல்மேடா மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெட்டில் இந்த டைம் பாஸ் ஆகுறோம். ஸ்பெஷல் டெட்டில் பாஸ் ஆகுறோம். அல்மேடா மாதிரி நம்ம வந்து கம்பேக் வந்து கொடுக்குறோம். முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு கவர்னர் வருவார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். எந்த வருஷம் வராரு? 1509 டு 1515 வரைக்கும் அவர் இங்கே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பார். போர்ச்சுகீசிய பகுதிகளை நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார். இந்த போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே நிறுவனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தான் சொல்லுவாங்க. அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கை தான் சொல்லுவாங்க. போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்ற கொஸ்டின்ஸும் இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. அது யாருன்னா வேற யாரும் இல்லை, இவர் தான் அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டாங்க. என்ன? ப்ளூ வாட்டர் பாலிசி, கடற்படை கப்பற்படை அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். யாரு ஃபாலோ பண்ணா? நீல நீர் கொள்கை யாரு ஃபாலோ பண்ணா? அல்மேடா. ஏன்? இவங்க தான் வந்து அந்த கடற்படையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களால வந்து இங்கே வர்த்தகம் பண்ண முடியாது. அண்ட் வர்த்தகத்தில் ட்ரேடில் இவங்க நம்பர் 1 இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கொள்கைகளை இவர் ஃபாலோ பண்ணார். அல்மேடா சொன்னேன் இல்லையா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. வேற ஒன்றும் இல்லை. என்ன டெவலப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்? இப்போ போர்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இந்த இடங்கள்லாம் தான் போர் நடக்குது. நான் ப்ராப்பராக மேப்பு போடல. கரெக்டாக சொல்லணும்னா ஆர்மஸ் துறைமுகம் இருக்கு இல்லையா? கரெக்டாக சொல்லணும்னா பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மஸ் துறைமுகம், அந்த ஆர்மஸ் துறைமுகத்தில் இவரோட அதிகாரத்தெல்லாம் விரிவுபடுத்திட்டு இருக்காரு. இவரோட அதிகாரத்தை எப்படி விரிவுபடுத்த முடியும்? அவங்கெல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு இவரை பார்த்து பயப்படுவாங்க? கடற்படையெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும் போது தான் வந்து பார்த்து பயப்படுவாங்க. இவரோட அதிகாரத்தெல்லாம் அங்கே விரிவுபடுத்திட்டு இருக்காரு. யாரு? அல்புகர்க். செகண்டா வந்த கவர்னர். ஸோ இது ஒரு விஷயம் பண்ணாரு. அதனால தான் வந்து அல்புகர்க்க அதிகாரத்தை உண்மையில நிறுவனவங்க அப்படின்னு சொல்றாங்க. போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். அவர் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் பண்ணுறாரு. கோவாவை கேப்சர் பண்ணுறாரு. எந்த வருஷம்னா 1510 கோவாவை கேப்சர் பண்ணுறாரு. இந்த கோவா தான் பின்னாட்களில் போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமாகவும் மாறும். அது இன்னொரு கவர்னர் மாற்றுவார். ஓகே. அடுத்தது வேற என்ன பண்ணுறாரு அப்படின்னா சதி. முன்னாடி இருந்த ரொம்ப கொடுமையான விஷயத்துல ஒன்று சதி. அந்த சதியை ஒழிக்கிறதுக்கு நம்ம அல்புகர்க் ரொம்ப வந்து பாடுபட்டிருக்காரு. ஐரோப்பியர் தான் நம்மளை சுரண்டி சாப்பிடணும், வர்த்தகம் பண்ணணும், இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி வந்தவர் தான். ஆனால் அவருக்கு கூட என்ன தோணுது? என்னடா இது இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மனிதநேயமற்ற செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சதியை ஒழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் முடியல, ஃபெயில் தான் ஆயிருக்காரு. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆனது யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. அல்புகர்க் வேற என்னெல்லாம் பண்றாருன்னா போர்ச்சுகீசிய ஆண்கள் இருக்காங்களே அவங்க இந்திய பெண்களை திருமணம் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்றாரு. ஓகே மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு. இப்போ புதிய ஒரு இனக்குழு மாதிரி ஒன்று உருவாகுது. யுரேஷியானா ஒன்றும் இல்லை, யூரோப்பு ஏஷியா ரெண்டும் கலக்குது இல்லையா? அப்போ புதிய ஒரு இனம் மாதிரி ஒன்று உருவாகுது. அதை என்கரேஜ் பண்ணது யாரு? அல்புகர்க். அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான கவர்னர் வந்து வராரு, நீனோ டி குன்ஹா. அவர் பேர் என்னன்னா நீனோ டி குன்ஹா. 1529 1538 இந்த காலகட்டத்தில் அவர் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு.
ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அல்புகர் கேப்சர் பண்ண கோவா. அந்த கோவாக்கு என்ன பண்ணுவாருன்னா, கேப்பிட்டல ஷிஃப்ட் பண்ணிடுவாரு. எங்கேருந்து கேப்பிட்டல எங்க ஷிஃப்ட் பண்றாரு? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ யாரு? வாஸ்கோ ட காமா. அந்த வாஸ்கோ ட காமா என்ன பண்ணுவாரு? கொச்சின்ல கேப்பிட்டல நிறுவியிருப்பார் இல்லையா? அந்த கேப்பிட்டல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியிலிருந்து கோவாக்கு யார் மாத்துறா? மீனோடி குன்ஹா கேப்பிட்டல சேஞ்ச் பண்ணிடுவாரு. கேப்பிட்டல சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட மேற்கு கடற்கரை ஓரம், இந்த கீழ் பகுதி, கீழ் சைடுலாம் தான் கொச்சின், கண்ணனூரு, ஆ கள்ளிக்கோட்டை இதெல்லாம் வந்து வாஸ்கோ ட காமா கேப்சர் பண்ணுவாரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, வர்த்தக மையத்தலாம் அமைச்சுட்ருப்பாங்க. இவரு அதுக்கு அடுத்தது ஒரு படி மேல போயிட்டாரு. மேலலாமும் பகுதி இருக்கே, அதையும் கேப்சர் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு காமெடிக்கு சொல்றேன். இங்க மேல இந்த சைடு அதாவது குஜராத், மகாராஷ்டிரா சைடு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணுவாரு. நான் மேப் வந்து கடைசியா ஆட் பண்றேன். பாருங்க. மேப்ப பார்த்தா புரியும். ஓகே. மேப் பார்த்தா கண்டிப்பா புரியும். எந்தெந்த பிளேஸ் எல்லாம் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் இவரு கேப்சர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1534ல பசீன், 1537ல டையூ. இந்த பசீன் அப்படின்ற பகுதியை யார்கிட்டேருந்து கேப்சர் பண்ணுவார்னா, குஜராத்தோட பகதூர் ஷா, கிங் குஜராத் பகதூர் ஷாட்ட இருந்து 1534ல பசீனை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அடுத்தது 37ல டையூ. அண்ட் அதுக்கு அடுத்து வந்த கவர்னர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பிளேசஸ் 1589ல டாமன், 1548ல சால்செட் இந்த பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. இந்த பகுதிகள்லாம் எங்க இருக்கு? பசீன், டாமன், டையூ அப்படின்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எங்க இருக்குன்னா, இந்த குஜராத்து அண்ட் மகாராஷ்டிரா அந்த சைடு இருக்கும். பாம்பேலாம் இருக்கு இல்லையா? அந்த சைடு அந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கும். இப்போ போர்ச்சுகீசியர்கள் எந்த கடற்கரை ஓரமா அவங்களோட பலத்தை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க? இந்தியால மேற்கு கடற்கரை ஓரமா. இந்த மேற்கு கடற்கரை ஓரமா அவங்களோட பகுதிகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா விரிவுபடுத்திட்டே போயிட்டு இருக்காங்க. வர்த்தக மையம் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ கிழக்கு கடற்கரை ஓரமா எதுவுமே கேப்சர் பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு கடற்கரை ஓரமாவும் 2 பிளேஸ வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு ஹூக்ளி. ஹூக்ளின்றது இங்க இதுகிட்ட வரும். ஹூக்ளி. இந்தியா மேப் ஆட் பண்றேன். அப்பதான் புரியும். இதுல வந்து புரியாது. அடுத்தது சென்னை. சென்னையில சாந்தோம். அந்த பகுதிகள் தான் கிழக்கு கடற்கரை ஓரத்துல போர்ச்சுகீசியர்கள் கேப்சர் பண்ண பகுதிகள். இது புரியுது தானே? இது வரைக்கும் ஓகே தானே? போர்ச்சுகீசியர்கள் வேற என்னெல்லாம் பண்றாங்கன்னா, புகையிலை இருக்கு இல்லையா? அந்த புகையிலையை வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அத விளைய வைக்க ஆரம்பிக்கிறோம். தென் வேற என்ன செய்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1556ல கோவால கோவா கேபிட்டலா மாறுனுச்சு இல்லையா? அந்த கோவால ஒரு அச்சு இயந்திரத்த நிறுவுறாங்க. அச்சுக்கூடத்த நிறுவுறாங்க. அச்சு இயந்திரம் வச்சு ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்கு என்ன வருது? அச்சுக்கூடம் வருது. அச்சு இயந்திரம் வருது. யார் மூலமா? போர்ச்சுகீசியர்கள் மூலமா. இப்ப அச்சுக்கூடம்லாம் வந்தா ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அச்சுக்கூடம் வருது, ஒரு அச்சு இயந்திரம் இங்க வருது அப்படின்னா, அது மூலமா நெறைய புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுவாங்க. நெறைய பேருக்கு நெறைய அ கருத்துக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு அச்சு இயந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ தான் உட்காந்து கையால எழுதிக்கிட்டே இருப்பீங்க. எத்தன பக்கம் எழுதி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அதுவே அச்சு இயந்திரம் இருந்துச்சுன்னா, சிம்பிளா முடிஞ்சிரும்ல. இந்த சால்செட் பகுதிய போர்ச்சுகீசியர்கள் கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த சால்செட் பகுதிய பின்னால நெறைய வார்கள்லாம் வரும். அந்த வார் அப்போ யார்கிட்ட இழந்துருவாங்கன்னா, பிரிட்டிஷ் கிட்ட இழந்துருவாங்க. சரி ஓகே. நல்லா தானே எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா டச்சுக்காரர்கள் உள்ளார வருவாங்க. இந்தியாவுக்கு டச்சுக்காரர்கள் வருவாங்க. அப்படி டச்சுக்காரர்கள் வரும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் அவங்களோட அதிகாரத்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இழப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் அவங்க அதிகாரத்த கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவாங்க. அதுக்கடுத்து 3 பிளேஸ்ல தான் அவங்களோட அதிகாரம் இருக்கும். கோவா, டையூ, டாமன் அதோட முடிஞ்சிடும். அந்த 3 பிளேஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த இடங்கள்லாம் வந்து டச்சுக்காரர்கள்ட்ட இழந்துருவாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள்ட்டலாம் இழந்துருவாங்க. ஸோ இதோட போர்ச்சுகீஸ் ஓவர். அதுக்கடுத்து நம்ம இப்ப டச்சுக்காரர்கள் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள தொடர்ந்து யார் வரான்னா, டச்சுக்காரர்கள் வராங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள்னா போர்ச்சுகல் நாட்ட சேர்ந்தவங்க. டச்சுக்காரர்கள்னா யாரு? டச்சு நாட்ட சேர்ந்தவங்களா? இப்படி ஒரு நாட நான் ஐரோப்பால கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்காதீங்க. டச்சுக்காரர்கள் எந்த நாட்ட சேர்ந்தவங்கன்னா, நெதர்லாந்து நாட்ட சேர்ந்தவங்க. நெதர்லாந்து எங்க இருக்குன்னா, மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த மார்க் பண்ண பிளேஸ் தான் வந்து நெதர்லாந்து. அதுதான் வந்து நெதர்லாந்து. நெதர்லாந்து நாட்ட சேர்ந்தவங்க யாரு? டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் 1602ல என்ன பண்றாங்கன்னா, அந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி தான். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எல்லாமே கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. சாரி, கிழக்கிந்திய கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? ஐரோப்பாலேருந்து கிழக்கு பக்கம் இருக்கு. இந்தியா கிழக்கு பக்கத்துல இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? அது கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற மாரி இது இது வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 1602ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி 1602ல ஸ்டார்ட் பண்ணாலும் 1605ல தான் இந்தியா வருவாங்க. 1605 இந்தியா வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ கேப்சர் பண்றாங்க? கரெக்ட்டா சொல்லணும்னா எந்த பிளேஸ்ல வர்த்தக மையத்த அமைக்கிறாங்கன்னா, மசூலிப்பட்டினத்துல அமைப்பாங்க. மசூலிப்பட்டினம் எங்க தெரியுமா இருக்கு? எக்ஸாம்பிள்க்கு இந்தியா மேப் மாரி ஒண்ணு போடுறேன். இங்க இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வர்த்தக மையத்த மசூலிப்பட்டினத்துல தான் அமைக்கிறாங்க. மசூலிப்பட்டினம் எங்க இருக்குன்னு மேப்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினத்துல அமைச்சாச்சு, வர்த்தக மையம் அமைச்சாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் பகுதிய அவங்க ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிய ஒண்ணு ஒண்ணா இதெல்லாம் கேப்சர் பண்ணுவோம். அவங்கள்ட்டேருந்து புடுங்குவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஸ்பைஸ் ஐலேண்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்தோனேஷியா இருக்கு இல்லையா? அந்த இந்தோனேஷியால இருந்து என்ன பண்றாங்கன்னா, அம்பாயனா அப்படின்ற பிளேஸ் போர்ச்சுகீஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிய வந்து கேப்சர் பண்றாங்க. யாரு? டச்சுக்காரர்கள் கேப்சர் பண்ணுவாங்க. டச்சுக்காரர்களோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களும் கேபிட்டல் பார்த்தோம். போர்ச்சுகீசியர்கள் கேபிட்டல் என்ன பார்த்தோம்? கொச்சி இருந்தது. அதுக்கப்புறம் கோவாவா மாறுது. இப்ப டச்சுக்காரர்களோட கேபிட்டல் என்ன? அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய டச்சு பகுதிகளுக்கான கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு. முதல்ல பழவேற்காடா தான் இருக்கும். லேட்டர் வந்து எதுவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினமா மாறுது. நாகப்பட்டினத்தலாம் யார்ட்டருந்து கேப்சர் பண்றாங்க? போர்ச்சுகீசியர்கள்ட்டருந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. யாரு? டச்சுக்காரர்கள். நாகப்பட்டினத்த கேப்சர் பண்ணிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஒரு பகுதியா டச்சுக்காரர்கள்ட்ட போர்ச்சுகீசியர்கள் இழந்துருவாங்கன்னு. அது இதுதான். ஒண்ணு ஒண்ணா இழந்துருவாங்க. இத கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ கேபிட்டல் சிட்டிய பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்தியாச்சு. எந்த வருஷம் மாத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1290ல தான் மாத்துவாங்க. 1290 1290ல தான் கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க என்னமோ சின்னதா ரைட் பண்ணியிருக்கீங்களே! இது மட்டும் போதுமா? படிக்கிறதுக்கு இது மட்டும் எஃபிஷியன்ட்டா இருக்குமா? பத்தாதே! அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிரீமியம் டெஸ்ட் பேட்ச் வாங்குங்க. பிரீமியம் டெஸ்ட் பேட்ச்ல பிடிஎஃப்ஸ் வந்துரும். ஒன் லைனர் வந்துரும். இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் நடத்துறேன் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஈவென்ட்ஸ் பிளஸ் அந்த இன்சிடென்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பிடிஎஃபா ரெடி பண்ணி நான் பிரீமியம் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். பிரீமியம் டெஸ்ட் பேட்ச் வெறும் 350 ருபீஸ் தான். டச்சுக்காரர்கள் இந்த பருத்தி, பட்டு, இண்டிகோ இருக்குல்ல, இண்டிகோனா வந்து சாயம். அந்த இண்டிகோ, அடுத்தது வந்து மிளகு, கருப்பு மிளகு இதெல்லாம் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போறாங்க. டச்சுக்காரர்கள்னா நெதர்லாந்துக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இவங்களோட வர்த்தக மையங்கள் என்னென்ன? இப்போ வர்த்தக மையம் யாரோடது? போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம்ல. கிழக்கு சைடு இந்த சாரி மேற்கு சைடு என்னலாம் இருக்கு, கிழக்கு சைடு என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்ல. அது மாதிரி இவங்களோட வர்த்தக மையங்கள் என்னென்ன முக்கியமான வர்த்தக மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டச்சுக்காரர்களோட வர்த்தக மையங்கள்லாம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, கிழக்கு பக்கம் தான் இருக்கு. முக்கியமான ஒரு மையம் பழவேற்காடு. பழவேற்காடு கேபிட்டல். அதுக்கு அடுத்தது நாகப்பட்டினம். நாகப்பட்டினமும் கிழக்கு சைடு தான் இருக்கு. நாகப்பட்டினம். அதுக்கு அடுத்தது சின்சுரா. சின்சுரா அப்படின்றது இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த சைடு இருக்கும். வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கும். சின்சுரா அப்படின்ற பிளேஸு. அடுத்தது மசூலிப்பட்டினம் சொல்லிட்டனோ அதெல்லாம். இதெல்லாம் இவங்களோட முக்கியமான வர்த்தக மையங்கள். யாரோடது? டச்சுக்காரர்களோட வர்த்தக மையங்கள். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கு. அடுத்தது ஆங்கிலேயர்களும் வருவாங்க. ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் அப்பப்போ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க அந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பாயனான்ற ஒரு பிளேஸ் சொன்னேன்ல. அம்பாயனான்ற பிளேஸ் யார்கிட்டேருந்து கேப்சர் பண்ணாங்க? போர்ச்சுகீசியர்கள்ட்டேருந்து அம்பாயனான்ற பிளேஸை கேப்சர் பண்ணாங்க இல்லையா? அந்த பிளேஸ்ல ஆங்கிலேயர்களையும் ஜப்பானியர்களையும் என்ன பண்ணுவானுங்கன்னா கொன்னுடுவானுங்க. கொல்றது யாரு? டச்சுக்காரர்கள். கொன்னுடுவாங்க. ஒரு 10 பேரை வந்து கொன்றுவாங்க. படுகொலை பண்ணிடுவாங்க. இதுக்கு பேரு அம்பாயனா படுகொலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி படுகொலை பண்றது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கு. 1759ல பெடரா போர். அந்த பெடரா போர்ல என்ன நடக்கும்னா, 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். டச்சுக்காரர்கள் தோல்வியை தழுவுவாங்க. தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா, 1795ல அவங்களோட எல்லா பகுதிகளுமே வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட விட்டுக் குடுக்குற மாதிரியான சூழ்நிலை வந்துரும். இப்போ டச்சுக்காரர்கள் ஒரு பகுதியா வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட இழந்துட்டே வந்தாங்க. கடைசியா 1795ல டச்சுக்காரர்களோட எல்லா பகுதிகளும், இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஆங்கிலேயர்ட்ட இழந்துருவாங்க.
லெசன்ஸ் இதோட இருக்கட்டும். பார்ட் 2 அகைன் அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியல, இந்த இடத்துல புரியல, நீங்கள் இந்த மாதிரி மாற்றி சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். முக்கியமான ஒரு விஷயம், சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஹெட்செட்டை வச்சு பேசுனா அப்படி தான் இருக்கும். மைக் வாங்கிடுறேன். மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். ஒரு பொருள் ஆர்டர் பண்ணால் அது 1 வாரம் கழிச்சு தான் வருது. ஸோ இன்னும் 2 வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெட்செட்லேயே தான் போகும்னு நினைக்கிறேன். மைக் வந்ததுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த டாப்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் உங்களுக்கு அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா 350 rupees பே பண்ணிவிட்டு என்னோட ஜிபே நம்பர் டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். இந்த டாபிக்ஸ்க்கான டெஸ்ட்டு கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் மை கேட். நேம் வந்து அஞ்சு. ஹாய் சொல்லு அஞ்சு. ஹாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.